ஹாய் ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, அந்த சத்தம் ஆமாங்க. இப்போ இன்ஜின் சவுண்ட் வச்சு உங்களால எந்த பஸ் என்ஜின் அதாவது பிஎஸ் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். அதாவது இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, அசோக் லேலண்டோட பஸ்ஸோட பிஎஸ் வெரைட்டீஸ். என்னென்ன பிஎஸ் அப்படின்னா என்ன? அதோட என்னென்ன வெரைட்டீஸ் இப்ப கரண்ட் வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல அசோக் லேலண்டோட ஸ்டோரி அண்ட் பஸ் மேனுஃபேக்சரிங் பத்தி பார்த்திருப்போம். உங்களுக்கு தெரியுமா? எப்படி BS3, BS4, BS6ன்னு கிளாஸிஃபை பண்றாங்கன்னு? இந்த வீடியோல அத பத்தி பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோல பஸ் லான்ச் பண்ண இயர், பஸ்ஸோட நேம் பார்த்திருப்பீங்க. அதுல வைக்கிங்ன்னு ஒரு பஸ் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? அந்த பஸ்ஸுல தாங்க ஒவ்வொரு வெரைட்டியா வந்தது தான் BS3, BS4, BS6ங்க. இப்ப இந்த வைக்கிங் தான் கரண்ட் இந்தியாவே ரூல் பண்ணிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். நீங்க பார்க்குற எல்லா டவுன் பஸ் அண்ட் டிஎன்எஸ்டிசி, எஸ்இடிசி அண்ட் அதர் ஸ்டேட் பஸ் எல்லாமே வைக்கிங் தான். 4 டைப்ஸ் ஆஃப் வைக்கிங் பஸ். ஃபர்ஸ்ட் BS1, BS2, BS3, BS4, BS6ங்க. இது எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படின்னா, இயர் பை இயரா தே டெவலப்டு த நியூ டெக்னாலஜி டு த இன்ஜின் லைக் டீசல் இன்லைன் பம்ப், கியர் பாக்ஸ் அண்ட் பொல்யூட்டன் ரிடக்ஷன். பிஎஸ்னா என்னன்னா பாரத் ஸ்டேஜ். பாரத் ஸ்டேஜ்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு எஃபிஷியன்சி க்ரோ ஆகணும் அப்படின்னு சொன்னது. வாங்க வீடியோக்குள்ள போவோம். த ஃபர்ஸ்ட் பாரத் ஸ்டேஜ் இன்ஸ் இம்ப்ளிமெண்டட் அரவுண்ட் 2000. அதாவது BS1ம் BS2 ஆல்மோஸ்ட் சேம்ங்க. BS1 2000ல வந்தது. BS2 2005. இதுல இன்ஜின், கியர் அண்ட் ஸ்டேரிங், எக்ஸாஸ்ட் பத்தி நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜின். இன்ஜின் இன்லைன் பம்ப் டீசல். கியர் 5 ஸ்பீடு சின்க்ரோமேஸ். ஸ்டீயரிங் மேனுவல்ங்க. எக்ஸாஸ்ட் பேசிக் ஸ்ட்ரெயிட் ட்ராக். அதாவது பஸ்ஸுக்கு பின்னாடி இருக்கும் எக்ஸாஸ்ட் பம்ப் நீங்க பார்க்கலாம். ஈஸியா விசிபிள் ஆகும். அடுத்தது BS3. BS3 2010ல வந்தது. இன்ஜின் எலக்ட்ரானிக் டீசல் கண்ட்ரோல், EDC பிளஸ் டர்போ கூட சொல்லலாம். இதுல கியர்ஸ் 6 ஸ்பீடு, ஸ்டீயரிங் பவர் ஸ்டீயரிங். எக்ஸாஸ்ட் எப்படின்னா பேக் ஆக்சில், அதாவது ரியர் ஆக்சிலுக்கு முன்னாடி இருக்கும் எக்ஸாஸ்ட். நீங்க பழைய டிஎன்எஸ்டிசி பிரைவேட் பஸ், நம்ம ஊர் பிரைவேட் பஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அத வச்சு ஈஸியா நீங்க கிளாஸிஃபை பண்ணலாம். அப்புறம் ஸ்டீயரிங் வீல் பார்த்துக்கங்க. ஸ்டீயரிங் வீல்ல இதான் BS3யோட டைப் கூட சொல்லலாம். அடுத்தது BS4. BS4 2017ல வந்துச்சுங்க. இதோட இன்ஜின் IEGRன்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன். இப்ப என்ன ஒரு டெக்னாலஜி இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்தது தான் BS4. இது எப்படின்னா ஆப்ஷனல் SCR, அதாவது செலக்டிவ் கேட்டலைட்டிக் ரிடக்ஷன். பொல்யூஷன் ரிடக்ட் பண்ற ஒரு மெத்தட் கூட சொல்லுவாங்க. ஸ்டீயரிங் பவர் ஸ்டீயரிங் வித் அட்ஜஸ்டபிள் காலம் இருக்கு. டேஷ்போர்ட் எப்படி இருக்குன்னா டிஜிட்டல் ப்ளஸ் அதில தான் ஏபிஎஸ், அதாவது ஏர் பிரேக் சிஸ்டமோட லேம்ப் கூட கொண்டு வந்தாங்க. டிஜிட்டல் டேக்கோமீட்டர் இருந்துச்சு அந்த டேஷ்போர்டில். எக்ஸாஸ்ட் நியர் த ஃப்ரண்ட் ஆக்சில். புதிய ப்ளூ டிஎன்எஸ்டிசியில் பார்த்துருப்பீங்க, பிரைவேட் பஸ்ஸில் பார்த்துருப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஆக்சில் பக்கத்தில் தான் எக்ஸாஸ்ட் இருக்கும். அதுதான் BS4. அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்தது BS6. கரண்ட்டா நெறைய பக்கம் BS6 பஸ் லான்ச், BS6 நியூ பஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 95% ரெடியூஸ் த பொல்யூஷன். அதாவது முன்ன இருந்த பஸ் வெரைட்டிஸோட இது 95% பொல்யூஷனை ரிடக்ஷன் பண்ணுதாங்க. இதோட இன்ஜின் IEGN. போன அதே இதில தான் 6 அப்படிங்கிற பிளாட்ஃபார்மோட கொண்டு வந்திருக்காங்க. இது ப்ரூவன் IEGR, அதாவது இன்டெலிஜென்ட் எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்க்குலேஷன். கேஸ் ரீசர்க்குலேஷன் பண்ணி எவ்வளோ பொல்யூட்டன்ட்டான ஏரை கம்மி பண்ண முடியுமோ, அது கம்மி பண்ணிட்டு தான் உங்களுக்கு எக்ஸாஸ்ட் வழியா வெளிய வருங்க. அடுத்தது SCR பிளஸ் டீசல் பர்ட்டிகுலேட் ஃபில்டர் கூட இதில குடுத்துருக்காங்க. இந்த ஃபில்டர் தான் டீசல ஃபில்டர் பண்ணி அனுப்பும்போது இதோட எஃபிஷியன்சி அதிகமாகுது. இதோட எக்ஸாஸ்ட் எப்படி இருக்குன்னா, ஃப்ரண்ட் ஆக்ஸ்க்கு முன்னாடி அப்படியே டிரைவர் சீட்டுக்கு கீழயே இருக்கும் எக்ஸாஸ்ட். நீங்க பார்த்துருப்பீங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா, ஸ்டீயரிங் ஃபுல் மாடர்னைஸ்டா இருக்கும் அண்ட் டேஷ்போர்ட் டிஜிட்டலா இருக்கும். புதிய டிஎன்எஸ்டிசி எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. நியூ பிரைவேட் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய லான்ச் பண்ணிட்டுருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில நீங்க லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.